பார்த்துட்டேண்ணா. ஓ நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகே ப்ரோ, கொஞ்சம் ஆவரேஜ் தான், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இதா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்கா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் நல்லா த்ரில்லா கிரைமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சஸ்பெக்டான ஒரு மூவி தான். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கேட்டு கூப்பிட்டு விசாரணை பண்ற மாதிரி இருக்கு. கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. எப்படி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல ஆஸ் யூஷுவல் மாதிரி இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. நான் பார்த்த மாதிரி இல்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ரொம்ப த்ரில்லா போச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அப்பப்போ கொஞ்சம் இதா இன்டர்வல்ஸ் அப்ப மட்டும் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் போரிங்கா இதா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் இது என்னாச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தேகமா டவுட்டா அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு மூவி எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி கிளியர் ஆயிடுச்சு. பட் கிளைமேக்ஸ்ல தான் வந்துட்டு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அது வந்துட்டு அந்த மூவி பார்க்கும்போது தான் வந்துட்டு என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். இல்லைங்க, கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. ஏன்னா ஆஸ் யூஷுவல் இருக்கு. கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காரு. சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் வேற லெவல்ல இருக்கு. எப்பவுமே ஒரு டிஃபரெண்டா தான் கொடுப்பாங்க. அதுவும் இது ஒரு டிஃபரெண்டா இருக்குங்களா இல்ல ஆஸ் யூஷுவல் மாதிரி இருக்கு? இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட். ஏன்னா தமிழ் மூவிஸ்ல நம்ம இந்த மாதிரி த்ரில்லரான கிரைம் சீன்ஸ் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் நல்லா இருக்கு, ட்விஸ்டா இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது. இல்ல பார்க்கலாம். அதெல்லாம் என்டர்டைன்மென்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு என்ன கதைன்னு புரியாத மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு ஓ இதுதான் கதை போல அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல தானே புரிஞ்சது. அந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ் தான் வந்துட்டு இன்னும் அல்டிமேட்டா இருக்கு. நல்லா இருக்கு படம். இதுல என்ன ஸ்பெஷலா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சஸ்பென்ஸ் இருக்கு. ஆனா பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஏதாவது எண்டிங்ல ஏதாவது சர்ப்ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க? இருக்கு. ஆமா அந்த மாதிரி இல்லதாக்கா. எப்ப பார்த்தாலும் எப்படின்னா எனக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிஞ்சது. அவங்கள வச்சு அந்த கான்செப்ட் ஓகே நல்லா இருந்தது. ஓவராலா படம் எப்படி கொடுத்த காசுக்கு வருதுங்களா இல்ல ஆவரேஜ்? ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. பட் ஆனா நல்லா இருந்துச்சு. ஹாரர் மூவி அது அப்படி இல்லைன்னா வந்துட்டு கிரைம் த்ரில்லர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மூவி வந்துட்டு பார்க்கலாம். ஓவராலா படம் வருதுங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்த்து ப்ரோ படம். நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க படத்துக்கு? ஒரு 8 தரம். 8 சரி. ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்டா இருந்துச்சுண்ணா. அது மாதிரி இதுலயும் நல்லா இருந்துச்சுண்ணா. ஓவராலா இந்த படத்துக்கு எவ்வளவு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 அவுட் ஆஃப் 4.9 4.5 நல்லா இருந்துச்சு. படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல? நல்லா இருந்துச்சு படம். ஆனா ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்ல ஒரு கிளியரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓவராலா படம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா இல்ல போரிங்கா அந்த மாதிரி போகுது? இல்ல இன்ட்ரெஸ்டாவே இருந்துச்சுண்ணா. படம் வர்த்துங்களா இல்ல ஓகே பார்க்கலாம்? வர்த்து தானா, பார்க்கலாம். இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ஒரு 5 அவுட் ஆஃப் 3.5 கொடுக்கலாம்ண்ணா. மூவி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த இதுக்கு தான் இவ்வளோ இது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதுல தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருக்கு ப்ரோ. அது வந்து யூஸ்வலா இப்போ